நீங்க இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நீ இன்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்பா என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? ஏன் உங்க வீட்டில் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதையும் சொல்லி சொல்லி காட்டுறீங்க? ஏன் அவங்கள குற்றப்படுத்துறீங்க? ஏன் அவங்கள இந்த தப்பு பண்ணுவேன்னு சொல்றீங்க? நீங்க இங்க வரும்பொழுது ஏசப்பா உங்களை பார்த்து அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லையே. நீங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. என்னைக்காவது இயேசு கிறிஸ்து வந்தோடனே இன்னைக்கு நீ துரோகிடான்னு சொல்லி இவங்கள்ட்ட என்னைக்காவது அப்பா சொல்லியிருக்காரா? ஒரு நாள் அப்பா சொல்லவே மாட்டார். நீங்க மட்டும் ஏன் அது செய்யற, இந்த காரியம் செய்யற, நீ நம்மளை பார்த்து புறஜாதியர் வந்து உங்க புறஜாதியருக்கு ஏன் போனோம்? உங்க வீட்டில் உள்ளவங்க இப்படி ஜெபம் பண்ணி இப்படி தேடுறத பார்த்தா எனக்கே இயேசுவத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு வர வேணாமா? உங்க வேலை ஸ்தலத்துல உள்ளவங்க நீங்க இருக்கிற உண்மையை பார்த்துட்டு உங்ககிட்ட இயேசு இருக்கிறாருன்னு அவங்க அறிஞ்சிக்க வேண்டாமா? உங்ககிட்ட அந்த ஆவியானுடைய அன்பு நிறைய இருக்கு. எதை சொன்னாலும் அடிச்சாலும் துன்புறுத்தாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அவங்க ரொம்ப அன்புள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்ற காலம் வரணுங்க. உங்களை கொண்டு போய் கர்த்தர் தான் அன்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்றத, ரோமர் 5:5 ஊற்றின அன்பை நான் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன்றத மற்றவங்க அறிஞ்சிக்கணுங்க. அதை தாங்க சொல்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு. எதுக்கு? இந்த உலகத்துக்குள்ள நீங்க போய் என் கனிகளை காண்பிக்கணும்னு. அன்புக்கு பொறாம இருக்காதான். மற்றவங்க வளர்றாங்கன்னு பொறாம உனக்கு வந்துருச்சுன்னா அந்த கனி உங்ககிட்ட இல்லை தானே. மற்றவங்களை பார்த்துட்டு நீ ஒரு காரியம் செய்கிற அப்படின்னா என்ன ஆகுது? மற்றவங்களை பார்த்துட்டு நீ ஒரு காரியம் செஞ்சனா உங்கள்கிட்ட என்ன இல்லை? ஆவியின் கனி இல்லை. அதனால நீ என்ன செய்ய போற? பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான், ஆல்ரெடி இவன் நம்மால ஆயிட்டானே அப்படின்னு. அதுக்குதான் ஒரு ஆண்டவர் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை பேசினார். 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம். அப்ப ஜெபிக்க போகும்பொழுது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது பிசாசு வந்துட்டான். இவன் யார்? அவன் ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனு கேட்டாங்க. அவன் லிஸ்ட் எடுத்தாங்களாம். பார்த்தா கோபப்படுறதுல நம்ம ஆளு, கெட்டவத்தை பேசுறதுல நம்ம ஆளு, திருடுறதுல நம்ம ஆளு, பொய் சொல்றதுல பஸ்ல ஏறி வர்றது எல்லாம் நம்மளா இருக்கான். அப்ப இவனுக்கு சாங்ஷன் பண்றான்னு பிசாசு இவனுக்கு கொடுத்தானா? இவன் ஜெபம் பண்ணத பிசாசே கொண்டு வந்து கொடுத்தானா? அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கடா, அவன் நம்மாள்றா, அவன் போய் சபையில சாட்சி சொல்லட்டும்டான்னு சொல்லி